இப்போ நம்ம 100 நாள் 100 டிப்ஸில் என்னன்னு பார்க்க போகிறோம்னாக்கா, கரிசலாங்கண்ணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது தேக ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் அயர்ன், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் சத்துலாம் அதிகமாக இருக்குது. அதனால் இது தங்கச்சத்து இதில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது சாறாக பிழிஞ்சு குடித்தாக்கா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. டெய்லி குடிச்சிட்டு வரலாம், இல்லைனா வாரத்தில் 3 நாள் குடிக்கலாம். இதை பவுடராக பண்ணி காய வச்சு பொடி பண்ணியும் தண்ணியில் கலந்து சாப்பிடலாம் வாரத்தில் 3 நாள். இல்லைன்னா துவையலாக அரைச்சி சாப்பிட்லாம், கூட்டு பண்ணி சாப்பிட்லாம். குறிப்பாக இது கல்லீரல் நோயை ரொம்ப குணப்படுத்துது. அதனால் கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய் எல்லாத்துக்குமே இதை ஜூஸாக அடித்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இது முடிக்கும் ரொம்ப நல்லது. முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப அதிகமாக பயன்படுது. முடி கொட்டாமல் இருக்கும், நிறை முடி வராமல் இருக்கும், இளநரையை தடுக்குது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா முடி ஹேர் பேக்காகவும் இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை. தேங்க்யூ.